முதுகு தண்டவடம் இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சின்ன வயசுல. காரணம் என்னன்னா, வாத எண்ணெயில் வாத நாராயண், அது பேரே வாத நாராயண், அந்த வாதத்துக்கான அந்த எண்ணெய் இருதயத்தில் அவங்களுக்கு வலி அல்லது வீக்கம் அல்லது அடைப்பு, நரம்புகள் அடைப்பு. இப்போ இருதயத்துக்கு எக்ஸசைஸ் இருக்குது, கை கிளாப் பண்ணுறது, முதுகு தண்டவடம் இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சின்ன வயசுலே. காரணம் என்னென்னா, பைக் ஓட்டுறது, பைக்கில் ரோடில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்பீடு பிரேக்கரில் மேலே கீழே ஏறி பள்ளங்களில் ஏறி விழுகிறது. இதன் காரணமாக முதுகு தண்டவடத்தில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். சிலருக்கு L3, L4, L5 இது வரையிலுமே அவங்களுக்கு முதுகு தண்டவடத்தில் பெரிய பாதிப்பு இருக்குது. இதுக்கான என்ன வரும்னா, நல்ல ஒரு உணவு, இந்த உணவை மட்டும் தயாரித்து அவங்க சாப்பிட்டாங்களே போதும், முதுகு தண்டவடத்துலேருந்து பிரச்சனை நீங்கிடும். முருங்கைக்கீரை சாறு 2 லிட்டர் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுக்கணும். அதில் மூங்கில் அரிசி 1 கிலோ, அப்புறம் கழுப்பு உளுந்து 1/4 கிலோ, ஏலக்காய் அதில் 50, அப்புறம் மிளகு 50, இதுகளை எல்லாமே அதை நுணுக்கி போட்டு அந்த சாறில் சூரிய புடம் வைக்கணும். எத்தனை நாளைக்கு? மொத்தமாக அந்த சாரெல்லாம், அந்த அரிசி, இஞ்சி அது நல்லா காஞ்சு முறுமுருண்டு ஆகிற வரையிலும். பிறகு அதை நம்ம மில்லில் கொடுத்து அரிசி மாவாக்கி அதை களி கிண்டணும். கூழ் இல்லை, களி கிண்டணும். களி கிண்டி அதை ஒரு நாள் முழுக்க தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடணும், புளிக்க வச்சிடணும். மறுநாள் அந்த களி எவ்வளோ தேவையோ அதை எடுத்து புளிக்காத மோர் ஊற்றி கலந்து யார் சாப்பிட்றாங்களோ, இந்த முதுகு தண்டவட பிரச்சனை, முதுகு பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். சூரியத்தில் பகல் 11 மணிலேருந்து 2 மணி வரையிலும், இதுக்கு இடப்பட்ட நேரம் ஒரு அரை மணி நேரம் சூரியனில் வெளிச்சத்தில் இருக்கணும், சூரியனில் இருக்கணும். இது முதுகு தண்டவடத்துக்கு ரொம்ப தேவை, எலும்பு தேவை. இதுக்கான மருந்துகள் அது பெரிய ப்ராசஸ்ஸு. அந்த முதுகு தண்டவடத்துக்கு அது எங்கிட்ட இருக்குது. அது எப்படிப்பட்ட சாப்பிட்ணும்? 6 நாள் சாப்பிட்ணும், 6 நாள் விடணும், 6 நாள் சாப்பிட்ணும், 6 நாள் விடணும். இந்த மாதிரி விட்டு அந்த மருந்துகளை சாப்பிட்டுட்டு வரணும். அதிகமாக பீட்ரூட்டு எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. முதுகு தண்டவடத்துக்கு பீட்ரூட் ரொம்ப நல்லது. இப்போ இன்றைக்கி ABC ஜூஸ் கூட இருக்குது, ஆப்பிள், பீட்ரூட்டு, இது கேரட்டு, இதையுமே நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி முதுகு தண்டத்துக்கு மசாஜ், வரும மசாஜும் செய்யலாம். அதில் அந்த ஆயில் இருக்குது, அந்த ஆயிலை கொண்டு வரும மசாஜ் எப்படி செய்யணும்னா, முதுகு தண்டத்தில் 2 பக்கம் பள்ளம் வரும். அந்த முதுகுடைய வெட்டப்புறா மேலே உள்ள சர்வைக்கல், அந்த மாதிரி அந்த எலும்புகள் பள்ளத்தில் அந்த கட்டவரலை கொண்டு மேல் நோக்கி அந்த எண்ணெயை உள்ளே செலுத்தணும். நல்லா மசாஜ் பண்ண அந்த எண்ணெய்கள் உள்ளே சார்ந்து போகும். அதனால நல்ல பசைகள் ஊறும். முதுகு தண்டவடத்துக்கு வழங்கி இடந்து ப்ரொலாப்ஸாக இருந்தாலும், விலகி இருந்தாலுமே கூட அந்த முதுகு தண்டவடத்தில் அந்த எலும்பு தன்னால் உட்காந்துருது ஒரு மூலமாக. படுக்க போகும்போது அதிகமான உயரமான தலைவணி வைக்காமல் லேசான தலைவணி வச்சு படுக்கணும், தலையணை வச்சு படுக்கணும். ஒரு கழிச்சு படுக்கும்போது 2 முட்டிக்கிடையிலே ஒரு தலைவணி வச்சு படுத்தோம்னா இந்த முதுகு வலியிலேருந்து நமக்கு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸசைஸ்லாம் இருக்குது, முதுகு வலிக்கு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் அப்படின்னா, கீழே படுத்து ஒரு காலை இவ்வளோ தூக்கணும் 45 டிகிரி, அதை இறக்கிடணும். அடுத்த காலை ஒரு தூக்கணும் 45 டிகிரி. இது மாதிரி 10 தரம் செய்யணும் மாறி. அப்புறம் 2 காலையுமே 45 டிகிரிக்கு தூக்கணும், அப்புறம் இறக்கணும். பிறகு அப்படியே காலை வச்சுட்டு முதுகு மட்டுமே, வயிற்றை மட்டும் மேலே தூக்கணும், கீழே இறக்கணும், மேலே தூக்கி கீழே இறக்கணும். வாத எண்ணெயில் வாத நாராயண், அது பேரே வாத நாராயண், அந்த வாதத்துக்கான அந்த எண்ணெய் அதை போட்டு காய்ச்சணும். அது இல்லாமல் சுக்கு அதில் சேர்க்கணும். அப்புறம் இன்னொரு இது இருக்குது, ரணக்கள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரணக்கள்ளி இலை, அந்த இலையும் போட்டு அதில் காய்ச்சணும். இதெல்லாம் காய்ச்சி அந்த எண்ணெய் ரூபத்தில் எண்ணெயை நம்ம பக்குவமாக கொண்டு வரணும். அந்த எண்ணெயை காய்ச்சறதோடு மட்டும் இல்லை, எண்ணெயை காய்ச்சி எடுத்து 21 நாள் சூரியனில் வச்சு எடுக்கணும். சூரிய புடம்னு பேர், இதுக்கு பேர். அந்த சூரியனுடைய புடம் அது உள்ள அந்த வயலை எடுக்கும்போது தான் அந்த எண்ணெய்க்கு ஒரு வீரியம் கிடைக்கிது. அந்த எண்ணெயை தேய்க்கும் போது, மசாஜ் பண்ணும்போது, அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய பசை காஞ்சிருந்தாலும் சரி, சவ்வு கிழிஞ்சிருந்தாலும் சரி, அல்லது சவ்வு விலகி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இது ஒரு அருமருந்து. ஐயா, இறுதியை பலப்படுற மாதிரி மூலிகைலாம் எதனா இருந்தா அதை சொல்லுங்க. இல்லை டெய்லியுமே நம்ம வீட்லேயே அதை செஞ்சு சாப்பிடலாம், அப்படி எதனா இருந்தால் சொல்லுங்க ஐயா. இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வர்றாங்க. இருதயத்தில் அவங்களுக்கு வலி அல்லது வீக்கம் அல்லது அடைப்பு, நரம்புகள் அடைப்பு, வால்வுகளில் அடைப்பு, இதுகளுக்காக மக்கள் வர்றாங்க.
இதுக்கு காரணம் என்னென்னா எல்லாம் மீறின பொரிச்ச உணவு, கொழுப்பு வஸ்து சாப்பிட்றது தான். அதே மாதிரி அதிகமான கவலைகள், மன உளைச்சல், இது ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருதய பிரச்சனை வரும். இந்த இருதய பிரச்சனைக்கு நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். வெண்தாமரை அதில் போடுறோம், மருதம்பட்டை போடுவோம் அதில், அப்புறம் செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி பூ போடுவோம். இதெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு மருந்து தயாரிக்கிறோம் இந்த இருதயத்துக்காக. இந்த மருந்தை நம்ம காலை மாலையும் சாப்பிடும்போது இதயத்தினுடைய அந்த அடைப்புகள் வெளியேறும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இதயத்துக்கு ஒரு நல்ல ஒரு பலம் கிடைக்கும், சக்தி கிடைக்கும். இப்போ இருதயத்துக்கு எக்ஸசைஸ் இருக்குது. கை கிளாப் பண்ணுறது, கையுடைய பிறங்கியை தட்டுறது, பிறகு மணிக்கட்டு மேலே தட்டுறது, பிறகு இந்த 2 கையும் இப்படி தட்டுறது, பிறகு இந்த முழங்கையில் உள்ள உள்பகுதியை தட்டுறது, கம்கோட்டில் தட்டுறது, அப்புறம் இருதயத்து மேலே 2 பக்கம் அடித்து தட்டுறது. இதெல்லாம் 10 தரம் செய்யும் போதே இந்த இருதயத்தினுடைய பிரச்சனைகள்லேருந்து நமக்கு கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும், பயம் இருக்காது. இதுக்கு மெயின் காரணமே பயப்படக்கூடாது. இருதய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிக்கடி டாக்டர்கிட்ட போனால் அவங்க நம்மளை ஆன்ஜியோ பண்ணி, அதை பண்ணி, இந்த டெஸ்ட் பண்ணி பெரிய நம்மளை செலவில் இழுத்து விட்ருவாங்க. இது நம்ம வீட்டில் இருந்தே இந்த மருந்துகளை கொண்டு தயாரித்து நம்ம இருதயத்திலேருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம்.